ஷே நந்தி எப்பா எம்ம தர்மம் கணக்கப்பா காலட்டையும் கணக்கில் இந்த பிச்சு உதறி எடுத்து போடுறோம். முக்கால் சத்தியம் கிராம அதிகாரி கிராம விவோ இப்படி போட்டு வச்சுருக்கான் பார்த்தியா. இப்போ இந்த கீழ் மட்டத்திலேருந்தே மேம்பட்டம் வரைக்கும் பிச்சு கையெழுத்துக்களை போட்டு நச்சு வச்சுருக்கான். அப்போ இந்த கணக்கை போடணும். கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் ஆணு பெண்ணு கேட்டுக்கோப்பா. கிராமத்துக்குள்ள கணக்கு என்ன அப்படிங்கிறத விவசாயம். அந்த விவசாயத்தை பூரா நாற்காலி சேரில் உட்காந்து மாற்றி 5 வருஷமாக எலெக்ஷன் உத்தரவை வாங்கி ஒவ்வொருத்தனா இந்த நிலப்பரப்பை எப்படி அழிக்கணும் எப்படி போடுறங்கிற கணக்கில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம் வரைக்கும் அழித்து வச்சுருக்கான். அப்போ கிராம கணக்கில் கிராம விவோவில் நான் கிராமத்து கணக்கில் நான் யமதர்மே உட்காந்துருக்கேன். ஒரு பெட்டு நவள முடியாது. கையெழுத்து போட்ட கணக்கில் ஒரு பெட்டு அட்டி கொடுக்க அடுத்து கவர்மெண்ட் வேலை எவனுமே நினைக்க மாட்டான். தின்னு கழிக்கிற இடம் தண்ணி குடிச்சு கழிக்கிற இடம் ஆணுக்கு பெண்ணுக்கும் சூடு வைக்கல கவர்மெண்ட் வேலை எவனுமே நினைக்க மாட்டான். அடுத்தாப்புல என்ன நினைப்பான், காடுகார விவசாயம் ஆண்டவன் கொடுத்துருக்கார், குடும்பத்தார் நம்ம உழைச்சி சாப்பிடுவோமுங்கிற நினைப்பு தான் வரும். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கேஸு இழுத்து போகுது. அப்போ சட்டத்தில் ஓட்டம் இருக்குங்க. அப்போ பூரா அதிகாரி பூரா தப்பு செய்யலாம். என்ன நாள் தப்பு செய்யலாம், நீ என்ன நாள் ஏற்று நான் பார்த்துக்கிறேன், என்ன நாள் ஏற்று என்ன நான் பார்த்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், அப்போ கீழ்மட்டத்தில் சரியில்லை. அப்போ கணக்கை முடிச்சிடணும். அப்போ இவனுக்கு கொடுக்குற கொடுப்பு கொண்ட நிரம்ப எடுக்கணும். அதுதான் கணக்கு. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் ஆணு வேணும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம் மதுரை உச்ச நீதிமன்றம், சென்னை உச்ச நீதிமன்றம், நெல்லை மாவட்டம். இது தமிழ்நாடு கணக்கு. அப்புறம் ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது. எல்லா மாநிலத்தையும் இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறி கிச்சுன்னு போய் நிற்கி. அப்போ இவனுங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கறது யார், காலி பண்ணுறது யார், காலி பண்ணுறது ஏன் வேலை, தக்க தண்டனை கொடுக்கறது நீதிமான், நீதி அரசர். கணக்கு போட்டார். இன்னைக்கு கணக்கு கிராமம் கீழே இருந்தே பிடிச்சி வருவான். இராணுவம் முப்படை தரப்பட விமானப்படம் எல்லாம் கீழே வரையில் கீழே இருந்தே பிடிப்பான். கிராம அதிகாரியை பூரா தூக்குவான். விவோ தாஜ் எல்லா பேரும் தூக்கையில் கெச்சை பார்க்கையில் பூரா பனை மரத்தை அழிச்சிருப்பான், தென்னை மரத்தை அழிச்சிருப்பான், குளத்தை அழிச்சிருப்பான். ஏற்கனவே ஏரி குளங்கள் இருக்குது அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு பூரா தண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏரி குளங்கள் சின்ன கம்மா மாதிரி இருக்கும், அதெல்லாம் அழிச்சிட்டான். இப்போ கைலாசி பக்கத்தில் ஒன்று தோண்டி கிடக்கு, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி மூடி எல்லாம் கொஞ்சம் அப்படி கரை மாதிரி போட்டு வச்சுருக்கான். அதுலேயும் நோண்டு தான். எப்படியே அக்கம் பக்கம் பூரா எல்லாம் நோண்டு தான். என்ன காரணம், இடம் பிடிக்கணும், இடத்துல மல்லா கிடக்கணும், என்ன நாள் அதில் விடணும், என்ன நாள் பண்ணணுங்கிற கணக்கில் உட்காந்துருக்கான். அப்போ அந்த கிராம கணக்கில் வெளியே எடுக்கல ஆட்டாமட்டிக்க எல்லாரும் உள்ளே மாட்டுவான். அந்த இடத்துல என்ன நடக்கு, என்ன பண்ணியிருக்கான் குண்டியில் புடுக்கல சூடு வச்சு எழுப்பாங்க. தின்னு கழிக்கான்ல. என்னப்பா நந்தி கணக்கு போட்டாச்சு.